இப்போ ஒரு ஐடியை நம்ம ஒன் சைடு ஹெல்ப்பில் எப்படி ஆக்டிவேட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டில் யூசர் ஐடி இருக்குது லாகின் பேஜில். அதில் அந்த பர்டிகுலர் பர்சனுடைய ஐடி நம்பரை டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு என்ன கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுங்க. லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணோன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு பேஜ் வரும். இதில் மேலே ஒரு 3 கோடு இருக்குது பாருங்கள். இந்த கோடை டச் பண்ணுங்கள். இதில் 5ஆவதாக சென்ட் ஹெல்ப்புன்னு இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா இந்த பேமெண்ட் யாருக்கு போகணுன்னு இருக்குது. இதில் பே கொடுங்க. இந்த மாதிரி பேஜ் வரும். இங்கே என்ன பண்ணுங்கன்னா இந்த பேஜை மினிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோன்பேயில் போய் அல்லது ஜிபேயில் போய் அல்லது பேடிஎம்மில் இங்கே அவங்களுக்கு 3 நம்பருமே அவைலபிளாக இருக்குது. அதனால் எந்த இதில் வேணாலும் நீங்கள் போய் என்ன பண்ணிக்கலாம், பேமெண்ட்டை அனுப்பிட்டு நீங்கள் அதில் இருந்து யூடிஆர் நம்பர், ஃபோன்பேலனா யூடிஆர் நம்பர், ஜிபேலன்னா யூபிஐ நம்பர், அந்த நம்பரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த டிரான்சாக்ஷன் ஐடின்னு இருக்கிற இடத்துல அந்த நம்பரை நீங்கள் டச் பண்ணி இதில் அப்ளை பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் இதில் கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா இது ஓகே ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு உடனே வரும். இதை நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் யாருக்கு நீங்கள் பேமெண்ட் அனுப்புனீங்கன்னு அவங்களுடைய ஐடி நம்பர் ஃபஸ்ட்டில் இருக்கும். அடுத்தது ட்ரூன்னு சொல்லிவிட்டு அவருடைய பேர் வந்து இதில் வரும். இவ்வளோ தான் உங்களுடைய ஐடி ஆக்டிவ் ஆகிட்டு. மற்றபடி இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் இதுக்கு பிறகு நீங்கள் சென்ட் ஹெல்ப்பில் போனீங்கன்னா எதுவுமே இருக்காது. இவ்வளோ தான் நமக்கு ஆக்டிவேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே இந்த லாக் அவுட் பண்ணி வெளியே வரணும். அதுக்கு அடுத்தது நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய வேலை, இந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் இந்த மேலே தெரிகிற 8925848489 இந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் அனுப்பின ப்ரூஃபை சென்ட் பண்ணிடணும். சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே இந்த 3 கோடை தொட்டு லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துடலாம். அவ்வளோதான் நம்முடைய ஆக்டிவேஷன் ப்ராசஸ். தேங்க்யூ.